அது என்ன விஷயம்னா, ரீசெண்டாக நம்ம ஃப்ரெண்டோட அக்கா நிச்சயதார்த்தம் ஒன்று அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். அரக்கோணம் மங்கள மஹாலில். அரக்கோணம் மங்கள மஹால் எங்கே இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். திருத்தணி ரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மஹால். இந்த கல்யாண என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஃப்ரூட் சாலட் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஃப்ரூட் சாலட்டில் வந்து நிறைய டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு கொடுத்தது ஒரு புதுமை. அண்ட் முக்கியமாக சாப்பாடு. இந்த சாப்பாடை பற்றி பேசுறதுக்காகவே இந்த பதிவை நான் போடுறேன். அவ்வளோ நல்ல சாப்பாடுங்க. ரீசெண்ட் டேஸில் நான் சாப்பிட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாப்பாடு. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, பிரிஞ்சால் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து அந்த ரைத்தா எல்லாமே கொடுத்துருந்தாங்க. கூட கீரைன்னு ஒரு ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. சிக்கன் பிரியாணி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்டதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சிக்கன் பிரியாணி. அண்ட் மெயினாக இவங்களோட ஃபிஷ் ஃப்ரை, ஐயோ அப்பா! நான் உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு கல்யாணத்தில் ஒரு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றேன். இவ்வளோ நல்ல ஃபிஷ் ஃப்ரை இதான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேங்க. அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் கீரன் அவங்க கொடுத்த அந்த ஸ்வீட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு அந்த செஃப்பை பாராட்டாமல் இருக்கவே முடியல. உடனே நான் கிச்சனுக்குள்ளே போயிட்டு அந்த செஃப்பை நான் கூப்பிட்டு ரொம்ப பாராட்டினேன். அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். முக்கியமான விஷயம், இப்போலாம் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கேட்ரிங் பாய்ஸ் தான் பரிமாறுறாங்க. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் சொந்தக்காரங்க, நண்பர்களே ஃபுல்லாக எல்லாமே பரிமாறினாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா கேட்குறவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. அவ்வளோ அன்பாக பார்த்து பரிமாறினாங்க. அது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி சுற்றி சுற்றி மனசால வாழ்த்துற சொந்தங்கள், நல்ல உறவினர்கள், நல்ல நண்பர்கள் கிடைக்கிறதுலாம் இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். இது எல்லாமே இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மணமக்கள் இன்றைக்கி போலவே என்றைக்கும் நல்லா சந்தோஷமாக, ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன்.